டஸ்கோசியா சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டஸ்கோசியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டஸ்கோசியா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டஸ்கோசியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப். எவ்ரிவன், டஸ்கோசியா சேனலுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம், லைக் பண்ணோம், ஷேர் பண்ணோம், கமெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு டஸ்கோசியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வருட தீபாவளியை மக்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நல்லா கொண்டாடுறாங்கப்பா தீபாவளி. நல்லா இருக்குது, நல்லா மக்கள்லாம் நல்லா சந்தோஷமா கொண்டாடுறாங்க. நீங்க பாக்குறீங்களா? அப்புறம் என்ன பேசுறீங்க? சம்மந்தி எல்லாம் நல்லா போகுது. ஆனா இந்த இது விக்கிறதாலதான் சண்டை ஆரம்பிச்சிட்டானுங்க பாரு. இதான் சுமூகமான தீபாவளி, வேற ஒண்ணும் கிடையாது. அப்புறம் வேற என்ன சொல்லணும்? காய்கறி எல்லாம் வியாபாரமே கிடையாது, சும்மா நாங்க உட்கார்ந்து இருக்கோம். நரகாசுரன் செத்துட்டான்னு கொண்டாடுறாங்க. இந்த வருஷம் தீபாவளி நல்லா போயிட்டு இருக்குப்பா. ஆனா வந்து நியூஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டல, ட்ரெஸ் எடுக்க, பட்டாசு வாங்க, அதெல்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டலன்னு சொன்னாங்க. ஆனா வந்து ஏழைக்கு ஏற்ற எள்ளூர்னு தான் இன்னைக்கு பட்டாசு விலை எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. இதை மட்டும் நம்ம கொஞ்சம் குறைச்சி இது பண்ணா நம்ம மக்கள் எல்லாருமே வந்து சமத்துவமா நல்லாவே இருப்பாங்க. ஆனா ஒரே விஷயம்தான், இன்னைக்கு தீபாவளி, இந்த வருஷம் தீபாவளி நல்லா சிறப்பா போகுது. ஸ்டாலின் அவர்கள் வந்து திங்கக்கிழமை லீவு கொடுத்துருக்காரு, ஞாயிற்றுக்கிழமை வந்து தீபாவளி, திங்கக்கிழமை லீவு கொடுத்துருக்காரு. அது காம்பன்சேட்டா 18ஆம் தேதி சனிக்கிழமை ஒர்க் பண்ண சொல்லியிருக்காருப்பா. ஓகேவா? சரி, தீபாவளி எப்படி போயிட்டு இருக்கு? செம்மஞ்சேரியில போத தெரியல, பட்டாசு வெடிக்கிறாங்களா? சம்மஞ்சாரி மழை இல்லாதனால வெடிக்கிறாங்களா? காதெல்லாம் அடிச்சு போகுது. எவ்வளவு நாளா பூ வியாபாரம் பண்றீங்க? நான் கோட்டர்ஸ் வந்ததுல இருந்து உட்காந்துக்கிறாங்க. பூ வேலையை எந்த வருஷத்துலயும் ஏறல. இந்த வருஷம் தான் அநியாயமா வேலையா போட்டு பண்றாங்க. இத்தனை வருஷமா கம்மியா கிடக்கும். இன்னைக்குதான் 500 ரூபாய் மல்லி. ரொம்ப விலைவாசி ஏற்றிட்டாங்க. என்ன பண்றது? உட்காந்துக்கிறோம், வியாபாரமா ஓடாது. தீபாவளி கருப்பு நாள், நரேந்திர மோடிய நம்ம வரக்கூடாது. நான் வந்து 20 வருஷமா இருக்கேன் சமைச்சதில்ல. நான் வந்து செக்யூரிட்டி வேலை தான் செய்யறேன். இப்போ எங்களுக்கு செக்யூரிட்டி வேலையே கிடைக்க மாட்டுது. இந்த மோடி வேலை வந்து எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகுது. இந்திக்காரர்கள் தான் நிறைய வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது, எங்களுக்கு வேலை வாய்ப்பே கிடையாது. இப்போ அதுதாங்க, ரேஷன் கார்டுல இருந்து எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறோம். நரகாசுரனை வந்து கிருஷ்ணர் இது பண்ணியிருப்பாரு, சாவடிச்சிருப்பாரு. அதனால தீபாவளி கொண்டாடுற வேற ஒன்று. இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த விலைவாசி உயர்வு பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அது விலைவாசி வந்து ராக்கெட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. தீபாவளி ராக்கெட் கூட கம்மி ஸ்பீட்ல தான் போகுது. விலைவாசி தான் அதிகமான ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. தீபாவளி எல்லாம் எல்லா புள்ளியும் எல்லாம் வச்சு எல்லாம் ஆயிரக்கணக்கில் அதையும் 1 hour 2 hour என்னதான் அப்புறம். சரி, இந்த தீபாவளி வந்து எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு சொல்றீங்க? அதெல்லாம் கிடையாது, நம்மளுக்கு சரக்கு அடி தெரியும். சரி, ஒரு நிமிஷம். இந்த இப்ப நடந்துகிட்டு இருக்க விலைவாசி உயர்வு பத்தி கொஞ்சம். விலைவாசி எதா? விலைவாசி என்ன விலைவாசி உயர்வுன்னு தெரிஞ்சாதானே சொல்லணும். விலைவாசி தான் ஏறி போய் கிடக்கு. எதுவும் வாங்க முடியல, எதுவும் ஒன்றும் பண்ண முடியல. விலைவாசி தான் ஏறி போய். தீபாவளி வந்து எது கொண்டாடுறாங்கன்னு தெரியும்? தீபாவளி வந்து எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு கொஞ்சம். தீபாவளி வந்து செத்தவங்களுக்கு கொண்டாடுறாங்க. செத்து போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொண்டாடுறோம். தீபாவளி நல்லா தான் போயிட்டு இருக்கு. எல்லாம் நல்லா பட்டாசு விட்டாசமா கொளுத்துறாங்க. இந்த செம்மஞ்சேரிக்கு வந்து நீங்க எத்தனை வருஷம் ஆகுது? உங்க வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? செம்மஞ்சேரிக்கு வந்து நாங்க சுனாமிக்கு வந்தோம், 10 வருஷம் வந்தோம். அது ஏதோ வியாபாரம் பட்டுலாம் நல்லா ஓடிச்சு, போலாம் வியாபாரம் இல்லை. இப்ப நடந்துகிட்டு இருக்க விலைவாசி உயர்வு பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? விலைவாசி ரொம்ப எது வாங்குறதுன்னே புரியல. ரொம்ப எல்லாமே விலை ஏற்றிட்டாங்க. தீபாவளி நல்லா தான் போயிட்டு இருக்கு. சரி, இந்த தீபாவளி எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. அக்கா, இந்த வருஷம் தீபாவளி எப்படி போயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு இந்த வருஷம்.
அதுக்கப்புறம் இந்த தீபாவளி எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. அதெல்லாம் எதுவும் தெரியலீங்களே, என்ன சொல்றது? இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த விலைவாசி உயர்வை பத்தி என்ன சொல்லுங்க? உயர்வா தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் செய்யாத இருக்க முடியாது, செஞ்சுதான் ஆகணும். பிள்ளைங்களுக்காக செஞ்சுதான் ஆகணும். தீபாவளி ஒரு இதாக ஓடி இருக்கு, விலைவாசி கூடி இருக்கு, எல்லாம் மக்கள் கொஞ்சம் இதாக இருக்கு, வாங்குறது சம்பாதிக்கிறது செலவு கூட இது வர மாட்டேங்குது, அந்த மாதிரி கட்டம் இருக்கு. இந்த தீபாவளி எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு ஜாலியா ஒரு இதா இருக்கு, மக்கள் ஒரு சந்தோஷம் இதுக்காக கொண்டாடுறாங்க. தீபாவளி கொண்டாடுறது மக்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்காண்டி, வேற எதுக்குன்னு தெரியல. வேற ஒண்ணு நல்லாதான் போகுது தீபாவளி. நல்லாதான் போகுது தீபாவளி. தீபாவளி ஏன் கொண்டாடுறாங்க தெரியுமா? தெரியாத, குழந்தைங்களுக்கு கோசம் தானே. ஒரு பண்டிகை வரலாம், ஒரு குழந்தைங்களுக்கு கோசம் தான் பண்டிகை. இங்க நல்லா ஜாலியா விளையாடுறதுக்கு, பட்டாசுல வெடிக்கிறதுக்கு. பட்டாசுல வெடிச்சிட்டியா? அசுரன்ற ஒருத்தவங்க இருக்காங்க, அவர் இறந்ததுக்கான ஒரு வழிபாடா தீபாவளி கொண்டாடுறாங்க. தீபாவளி வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக இல்ல, இந்தியா ஃபுல்லா இருக்க எல்லா மக்களுக்காகவும் ஒரு பொதுவான ஒரு பண்டிகை தான் தீபாவளி. அந்த பண்டிகையை வந்து நம்ம கொண்டாடுறத வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். மக்கள் எல்லாருமே சந்தோஷமா வந்து தீபாவளியை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே வழியில வந்து நம்ம எல்லாருமே பின்பற்றுவோம். நல்லா சந்தோஷமா போயிட்டு இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன ஒண்ணு விலைவாசி தான் கொஞ்சம் இதுவா இருக்குது, பூவெல்லாம் கொஞ்சம் அதிகமா விலை போட்டாங்க, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வேற ஒண்ணு. நீங்க எவ்வளவு நாள் அந்த பூ வியாபாரம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு? குறைஞ்சபட்சம் 2 வருஷத்துக்கு மேல பண்றேன். ஆமா, நான் சின்னமலையில இருந்தே பண்றேன் வியாபாரம், அங்க இருந்தே பண்றேன். ஆனா இங்க வந்து ஒரு 2 வருஷமா பண்றேன். ஆமா, இங்க வந்து எனக்கு வேற எந்த வருமானமும் கிடையாது, இதுதான் எனக்கு வருமானமே. நான் தனியா தான் இருக்கேன். இந்த தீபாவளி வந்து எதுக்காக கொண்டாடப்படுறது கொஞ்சம் சொல்லுங்க. மகாசூரா அவர் வந்து ரொம்ப அராஜகம் பண்ணி பண்ணதுனால இப்போ அவரு இறந்தது உடனே மக்களுங்க வந்து அதை வச்சு அவங்க கொண்டாடுறாங்க. இந்த தீபாவளி எப்படி போயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு, டப்பாஸ்ல எல்லாமே வெடிக்கிறாங்க, சூப்பரா போச்சு. என்னென்ன பட்டாசுலாம் நீ வெடிச்ச? லட்சுமி வெடி, கிளி வெடி, பாண்டா வெடி, எல்லா வெடியும் வச்சு, சர வெடி. தீபாவளி எது கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? தீபாவளி வந்து ஒரு அரக்கனை கொண்டதுக்கு கொண்டாடுவாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், தீபாவளி வந்து சத்தியமா ஓப்பனா சொல்றேன், பட்டாசை வந்து தனித்தனியா வெடிங்க. ஏன்னா வந்து ஜனம் போறாங்க, அவங்க இதுல வந்து வச்சுன்னு இங்க பாரு, ஓப்பனா சொல்றேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதாவது வலிய உணர்ந்தவன் தான் வந்து ஆதகத்துல தெரியப்படுவான். அதே மாதிரி வந்து கழுத்துல அடிபட்டுச்சு, அவர் ஆதகத்தை சொல்றாரு. மக்கள் நீங்க வந்து அவர் கோரிக்கையை ஏற்ற மாதிரி தனித்தனியா போய் வெடிங்க, கும்பலா வெடிக்காதீங்க, சரியாண்ணா? 1000 ரூபாய் நீங்க அதுல நாங்க எப்படி, எங்க 30 ரூபாய் கேக்குறாங்க, 20 ரூபாய் கேக்குறாங்க, நாங்க எப்படி வியாபாரம் பண்ணி பழகிட்டு சொல்லுங்க. அதுதான், வேற என்ன. தீபாவளி எப்படிக்கா போயிட்டு இருக்கு? தீபாவளி தான் போகுதாதான், அவ்வளவு இதுவா போகல. இங்க வந்த நாள்ல இருந்து ரொம்ப இதுவா போகல, இதேதான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே வருஷம் நாங்க வந்து தீபாவளி செலிப்ரேட் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுவோம். இந்த வருஷம் இன்னும் அதோட கொஞ்சம் பெட்டரா சூப்பரா பண்ணியிருக்கிறோம். வீட்டுல நல்லா பிரியாணிலாம் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ மூவி போறோம். ஸ்கைவாக் மூவி போயிட்டு இருக்கோம், எல்லாம் கிளம்பிட்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தீபாவளி எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாய். எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் தம்பி வேற பக்கத்துல இருக்கிறான், அவனுக்கு டெஸ்ட் நல்லா எடுத்துக்கிட்டு, அதாவது ஒரு 10 ரூபாய் கொடுங்க, அது 10 ரூபாய் கொடுங்கண்ணா. ஹாப்பி தீபாவளி. எல்லாம் வரட்டா, ஏகி பண்ணுங்க. ரஸ்கோசியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க.